வணக்கம். அருள்ஞான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தர்மஸ்தலாவில் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். அங்கே வர பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. அதனால் தர்மஸ்தலா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். கொரநாடுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இல்லைன்னு சொன்னாங்க. ஒட்டிக்காடுன்ற ஊருக்கு போய் தான் நாங்கள் மாற்றி போனோம். நாங்கள் ஆட்டோவிலேருந்து இறங்கின உடனேவும் பஸ்ஸு ரெடியாக இருந்தது. ஒட்டிக்காடுக்கு நாங்கள் ஏறி உக்காந்துட்டோம். ஒட்டிக்காடுக்கு ஒரு ஆளுக்கு பஸ் ஃபேர் 70 ருபீஸ் தான். நாங்கள் போய் 4:45 போய் இறங்கிட்டோம். போய் இறங்கின உடனேவும் ஒரு 5 நிமிஷத்தில் அடுத்த பஸ்ஸு வந்துருச்சு கொரநாடுக்கு. அவனை மாறி ஏறி உக்காந்துட்டோம். உட்காந்த உடனே ஒரு 10 நிமிஷத்தில் பஸ் எடுத்துட்டாங்க. நம்ம கொரநாடுக்கு பயணம் செய்கிறதுக்கு ஏற்ற காலம் எதுன்னா அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும். ஏன்னா இந்த சமயத்தில் நல்லா குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும். அந்த சமயத்தில் நம்ம கொரநாடு போயிட்டு வரலாம். கொரநாடு மலைப்பிரதேசன்றனால பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது சேஃப்டி எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய வளைவுகள் பெண்டுகள் இருக்குது. ஓன் வெஹிக்கிள் கார் எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்க, டிரைவரை போட்டு போனால் தான் உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா நீங்களே ஓட்டிகிட்டு போனீங்கன்னா எதையும் ரசிக்க முடியாது. ட்ராவல் பண்ணுறதுல அதை கவனம் அதிலே தான் இருப்போம். இன்ச்சு பை இன்ச்சாக தான் போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் போகும்போது பஸ்ஸில் நாங்கள் போன பஸ்ஸு மலையை ஒட்டி இருந்தது. எதிர்க்க ஒரு பஸ்ஸு வந்துடுச்சு. அதை தாண்டி பஸ்ஸு மூவ் பண்ணவே முடியல. ஒரு அரை மணி நேரம் அதுக்கே லேட் ஆகிடுச்சு. எதிர்க்க வந்த பஸ்ஸு கொஞ்சம் இதாச்சுன்னா அப்படியே கீழே பள்ளத்தில் விழுந்துடும். அந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால தான் ஓன் வெஹிக்கிள் எடுத்து வராங்க, ஒரு டிரைவர் போட்டு வாங்க. இல்லையா நீங்கள் ஹாயாக நீங்கள் ஜாலியாக பஸ்ஸில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் இயற்கையை ரசிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம். ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குதோ இடங்கள்லாம் அந்த மாதிரி தான் மலைப்பிரதேசம் நல்லா இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், மனசுக்கு இதமாக இருக்கும், கோயிலையும் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த கிளைமேட்டு இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஒட்டிக்காடுலேருந்து கொரநாடுக்கு ஒரு ஆளுக்கு 70 ருபீஸு. நைட்டு 8:30 மணிக்கெலாம் இறங்கிட்டோம். நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கவே தான் கோயில். கையில் லக்கேஜில் இருந்ததுனால நாங்கள் ரூமில் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலான்னு அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். ரூம் நாங்கள் ஆல்ரெடி முதல்ல புக் பண்ணி வச்சுருந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. இங்கே கோயில்லையும் இலவசமாக விரிப்பு கம்பளி எல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் பகலெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக ப்ரைவேட்டில் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட நேம் பத்ர நிவாஸ். நான் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். 3 மெம்பர்ஸுக்கு 550 தான் வாங்கினாங்க. ரூம் நல்லா இருந்தது, க்ளீனாகவும். 10 நிமிஷத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கொரநாடு அன்னபூர்ணேஸ்வரி டெம்பிள் மேற்கு தொடர்ச்சி மலையில் 2726 அடி உயரத்தில் பத்ரா நதிக்கரையில் 8ஆம் நூற்றாண்டு அகத்தியரால் நிறுவப்பட்டது. பின்பு கோயில் சிதலமடைந்த பிறகு ஆதிசங்கரால் புதுப்பிக்கப்பட்டது. தோரண வாயிலில் 3 தேவிகளுடன் சுதை சிற்பம் அமைஞ்சிருக்குது. அதை தாண்டி நம்ம போனோம்னாக்கா ஒரு 15 படி இருக்கும். அது ஏறி போனோம்னாக்கா ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி தங்கத் திருமேனியோடு சங்கு சக்கரம் ஏந்தி 4 கரங்களோடு நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாள். எவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அம்பாளை நல்லா தரிசிக்க முடியும். இங்கே ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் தான் வரணும். கோயில் நடைத்திறப்பு காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், மதியம் 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், மாலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இந்த ஆலயத்தில் 3 வேளையும் அன்னதானம் வழங்குறாங்க. இங்கே வர குழந்தைங்களுக்கு பால் இலவசமாக தராங்க. ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரிக்கு உகந்த நாள் அட்சய திருதி அன்னைக்கு திருவிழாவை கொண்டாடுறாங்க. இந்த ஆலயத்தில் குங்கும அர்ச்சனை நடக்குது. காலையில் 11 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் குங்கும அர்ச்சனை நடக்குது. இங்கே இருக்கிற அன்னபூர்ணி சிலை முழுசும் தங்கத்தால் ஆனது. இந்த ஆலயத்தில் தினமும் மகா மங்கள ஆரத்தி நடக்குது. காலையில் 9 மணிக்கும் மதியம் 1:30 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் நடக்குது. நல்ல வேளையை நாங்கள் அந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்துட்டோம். வந்ததும் மங்கள ஆரத்தி காட்டினாங்க. சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். இந்த கோயிலில் அர்ச்சனை செஞ்சால் அரிசி தான் பிரசாதம். பிரசாதத்தை வாங்கிட்டு நாங்கள் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். நைட்டு இறங்கினால எங்களால் இயற்கை காட்சிகள் எதுவும் பார்க்க முடியல. காலையில் எழுந்து பார்த்தோம், அவ்வளோ நல்லா இருந்தது. சுற்றியும் மலை, நடுவில் அன்னபூர்ணி டெம்பிள் பார்க்குறதுக்கு அவ்வளோ மனசுக்கு இதமாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு கடை கூட கிடையாது. ஒரு டீ கடை எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன கடை கூட கிடையாது.
நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்குறதா இருந்தால் கூட கோயிலுக்குள்ளே தான் விற்கிறாங்க, அங்கே தான் நீங்கள் வாங்கணும் பணத்தை கட்டி. இங்கே வெளியே எதுவுமே ஒரு சின்ன கடை கூட கிடையாது. நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு வந்துடுறது நல்லது. நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு எதிர்க்க ஒரே ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே டிஃபனும் காஃபியும் வச்சுருந்தாங்க. நாங்கள் காலையில் காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு 7 மணிக்கெலாம் ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பார்த்தா சாரதா டெம்பிளுக்கு பஸ்ஸு ரெடியாக இருந்தது. நாங்கள் அதில் ஏறி உக்காந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சாரதா டெம்பிளை பற்றி பார்க்கலாம். நன்றி.